அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க ஒருத்தங்கிட்ட பேசணும்னாலும் சரிங்க, ஒரு செயலை செய்யணும்னாலும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்ல போய் இவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க. உரி விலகாத அம்பு போல இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க, அந்த முடிவுல உறுதியா இருப்பாங்க. விடாமுயற்சிக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி இவங்களுடைய தன்னம்பிக்கையால அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இலக்கை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இலக்களையும் நிச்சயமா இவங்க ஜெயிச்சிருவாங்க. இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க, ஒரே மாதிரிதான் பழகுவாங்க. யார் உதவின்னு வந்து நின்னாலும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிசம். இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், மகரம், கன்னி, கும்பம். இவங்க எல்லாரும் நம்மளுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையில பிறந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணா நாமளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு பேர் போனவங்களா இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க. விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய உழைப்புக்கு எப்ப வெற்றி கிடைக்குமோ அது வரைக்கும் தூங்காம சாப்பிடாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கறது கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுங்க. இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு ஜோதிடத்தின் மூலமாக என்ன நடக்க போகுது, அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறும், பிழைக்க வழி இருக்கா அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறேங்க. ரிஷபம் ராசி நிலத்தத்துவத்தை சேர்ந்ததுங்க. நிலைத்தன்மை, செல்வம் அடையாளமா கொண்ட ராசியா இந்த ராசி இருக்கு. ரிஷபம் ராசிக்காரங்க ராசி மண்டலத்தின் கட்டமைப்பை உருவாக்குறதுல வள்ளுவர்களா இருக்காங்க. சுக்கிரனின் பிள்ளைகளான இவங்க அழகு, கலை, ஆடம்பரத்தை விரும்புவாங்க. பாறைய போல உறுதியானவங்களா இருக்காங்க. ஒரு முறை முடிவெடுத்துட்டா இவங்க பின்வாங்க மாட்டாங்க. 2026 2030 வரையிலான காலகட்டம் ரிஷபராசியின் வரலாற்றுல முக்கியமான காலகட்டம். 2027ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுகிறார். இது ஏழரை சனியின் தொடக்கத்தை குறிக்குது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு விசேஷமான நண்பராக செயல்பட போறாரு. 2026 குரு பகவான் செல்வத்தை வழங்குவாரு. ஆனா 2028 உறவுகள் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. 2026ஆம் ஆண்டின் நட்பகுதியில ராகு 10ஆம் வீட்டுல அமர்வதால தொழில், பதவி உயர்வு, அந்தஸ்துக்காக நீங்க கடினமாக உழைப்பீங்க. 2026
ஜூன் 2 அன்னைக்கு குரு கடகம் ராசிக்கு நுழையிறதுனால பெரிய மாற்றம் நடக்கும். குரு உச்சம் பெற்று 3ஆம் வீட்டில் அமர்றதுனால தொழில் சிறக்கும். திருமண யோகம் உண்டாகும். வருமான ஆதாரங்கள் பெருகும். சொத்துக்களை வாங்குவீங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். டிஜிட்டல் பிஸ்னஸ், சுற்றுலா, மார்க்கெட்டிங் துறைகளில் அதிகம் பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2027ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஜூன் 3, 2027 அன்னைக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு நுழைறதுனால 7.5 சனியின் முதல் கட்டம் தொடங்குது. மேசம் ராசியில் சனி நீச்சம் அடைகிறார். ரிஷபம் ராசிக்கு சனி மறைமுக ராஜயோகத்தை உருவாக்கக்கூடும். எதிரிகள் தாக்குவாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும். நீதிமன்ற வழக்குகள் வரலாம். ஆனா உண்மையின் வழியில இருந்தா தலைவரை போல உயர்ந்து நிப்பீங்க. வீண் விரயங்கள், தேவையற்ற செலவுகள் அதிகமா இருக்கும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. 2026 முதல் 2027 வரை உங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்கள் கணவரின் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு பல விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. 2027 நடுப்பகுதியிலிருந்து 2028 வரை வீட்டை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்துவீங்க. பிப்ரவரி 2028க்கு பிறகு மாமியார் மருமகள் உறவுகள்ல மனக்கசப்புகள் ஏற்படலாம். பூஜை, பஜனைகள், தியானத்துல ஈடுபடுவீங்க. 2028 2030 வரைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் நிதி அமைச்சர்களாக நீங்க இருப்பீங்க. பிப்ரவரி 23, 2028 சனி முழுமையாக 12ஆம் வீட்டுல நிலை பெறுவாரு. உடல் ரீதியாக மன ரீதியாக பிஸியாக இருப்பதாகவும் உங்களுக்கென்று நேரமில்லை அப்படின்னு தோன்றும். மன அழுத்தம், பதட்டம், தூக்கமில்லை, கால்வலி ஏற்படலாம். ஜூன் 2028 ராகு 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இதன் மூலமா உங்க குடும்பத்துல பலவிதமான நன்மைகள் நடக்கும். புகுந்த வீட்டாருடன் எச்சரிக்கையா இருக்கணும். ஆராய்ச்சி துறையில இருந்தா ராகு ஞானத்தை தருவாரு. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க. அடுத்த 2 ஆண்டுகள் உங்களுக்கு அற்புதமான ஆண்டா இருக்கு. நிறைய சம்பாதித்து தொழிலை உருவாக்குங்க. அடுத்த 3 ஆண்டுகள் உங்களை மாற்றிக் கொள்வதற்கானவையா இருக்கு. பழைய பழக்க வழக்கங்களை விட்டுருங்க. ஒழுக்கமா இருங்க. செயல்களை சுத்தமா வச்சிருங்க. சனி பகவான் உங்களை ராஜாவாக மாற்றிவிட்டு தான் செல்வாரு. இந்த வீடியோவை உங்களுடைய ரிஷபம் ராசிக்கார நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம்
உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 2026 அருமையான ஆண்டாக இருக்க போகுது. கடின உழைப்பு இவங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றியை தேடித்தரும். முன்னேற்றம் தெளிவாயிருக்கும். பணியிடத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்வுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. புது தொழில் முயற்சிகள் வெற்றிகரமா அமையும். நிதிநிலை சீராக இருக்கும். உறவுகள் சீராக இருக்கும். பழைய உறவுகள் உங்களை தேடி வருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. நண்பர்களுடன் மதிப்பு அதிகரிக்கும். உதவி பெற வாய்ப்பெல்லாம் அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. மன அமைதி, மனசோர்வெல்லாம் குறையும். சோம்பலை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவசரப்படாம பொறுப்பா பொறுமையா நிதானமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை தேடித்தருங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயல்ல உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி மட்டும்தாங்க. தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கை நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.